என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. நடிகர் விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு முன்பாக வெளியாக வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது விஜய் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் தனது சினிமா கரியரில் கடைசியாக ஜனநாயகன் என்ற படத்தில் நடித்துள்ளார். KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் பெரும் பொருட்செலவில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த திரைப்படத்தை வினோத் இயக்கியுள்ளார். இந்த திரைப்படம் 2026 பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தன்னுடைய கட்சி பெயரான TVK-வை குறிப்பிடும் வண்ணம் இப்படத்தில் தளபதி வெற்றி கொண்டான் என்ற கேரக்டரில் விஜய் நடித்திருந்தார். ஏன் இவ்வளவு சீமா சிரிக்கிறா? ரொம்ப லேட் இல்லையே, சிரிச்சோனே சொல்லிட்டேன். ஜனநாயகன் படம் தெலுங்கில் பாலகிருஷ்ணா நடிப்பில் வெளியான பகவந்த் கேசரி படத்தின் தழுவல் எனவும் தெரிய வந்துள்ளது. சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி, விடு. இந்த நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் சான்றிதழ் பிரச்சனையில் சிக்கியது. இந்த படத்தை முதலில் சென்சார் போர்டுக்கு அனுப்பிய நிலையில் படம் பார்த்த அதிகாரிகள் மாற்றங்களை தெரிவிக்க அதனை சரி செய்து மீண்டும் படக்குழு சான்றிதழ் கேட்டு அணுகியது. ஆனால் அது தரப்படாமல் இழுத்தடிக்கப்படவே பட நிறுவனம் ரிலீஸுக்கு 4 நாட்கள் முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியது. அதில் சென்சார் போர்டு அதிகாரி ஒருவர் படத்தில் மதத்தை புண்படுத்தும்படி காட்சி அமைந்திருப்பதாக புகார் அளித்ததால் சான்றிதழ் அளிக்கப்படவில்லை என நீதிமன்றத்தில் தணிக்கைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி சான்றிதழ் அளிக்குமாறு உத்தரவிட்டார். இதனை எதிர்த்த தணிக்கைத்துறை மேல்முறையீடு செய்தது. பட நிறுவனம் உச்சநீதிமன்றம் வரை சென்றது. ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். ஆனால் KVN நிறுவனத்திற்கு ஆதரவாக தீர்ப்பு கிடைக்கவில்லை. இதற்கிடையில் சென்சார் போர்டு சொன்ன மாற்றங்களை செய்து சமீபத்தில் மீண்டும் தணிக்கை சான்றிதழ் கேட்டு படக்குழு அனுப்பியுள்ளது. அதே சமயம் நீதிமன்றத்தில் வழக்கும் வாபஸ் பெறப்பட்டது. இதனிடையே ஜனநாயகன் படத்துக்கான உள்ளூர், வெளிமாநிலம், வெளிநாடு விநியோகம் பாதிக்கப்பட்டதால் பல கோடி நஷ்டம் ஏற்பட்டதாக KVN நிறுவனம் தெரிவித்தது. தியேட்டர்களிலும் பல கோடிக்கு டிக்கெட் முன்பதிவும் நடைபெற்ற நிலையில் பணம் அனைத்தும் ரசிகர்களுக்கு திருப்பிக் கொடுக்கப்பட்டது. இதனிடையே ஜனநாயகன் படத்திற்கு அடுத்த வாரத்தில் சென்சார் சான்றிதழ் கிடைக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியானது. ஆனால் தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் விதிகளின்படி தேர்தலில் போட்டியிடுபவர்கள் திரைப்படம் மூலம் பரப்புரை செய்யக்கூடாது என்பதும் உள்ளதாக சொல்லப்படுகிறது. எனவே சென்சார் சான்றிதழ் கிடைத்தும் படம் வெளியாகாத சூழல் உருவாகியுள்ளது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம்தான் காட்ட வேண்டுமா? என்ன சத்தம்? சங்கு சத்தம். இதன் காரணமாக தேர்தல் முடிந்து விதிகள் அனைத்தும் விலக்கிக் கொள்ளும் வரையில் இந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பில்லை. இதனை கனடாவைச் சேர்ந்த யாக் சினிமாஸ் என்ற நிறுவனம் உறுதி செய்துள்ளது. அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில், அன்புள்ள ரசிகர்களே, ஜனநாயகன் திரைப்படம் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு முன்பு வெளியாகாது என்பதை நினைவில் கொள்ளவும். உங்களிடம் ஏதேனும் முன்பதிவு செய்த டிக்கெட்டுகள் நிலுவையில் இருந்தால் அதனை கொடுத்து உங்கள் பணத்தை திரும்பி பெற்றுச் செல்லவும். புதிய வெளியீட்டு தேதி உறுதி செய்யப்பட்டவுடன் முன்பதிவு தொடங்கும். உங்கள் பொறுமை, புரிதல் மற்றும் தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்செய்தியை கேட்டு விஜய் ரசிகர்கள் கடும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். நீ எங்கேயோ உன் வேலையை பார்த்துட்டு இருக்க, அவன் எங்கேயோ அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி உனக்காக எதுவுமே செய்ய முடியாத ஒருத்தனுக்காக உன் வாழ்க்கையே அர்ப்பணித்து நாசமாக்கி வீண் செலவு பண்ணி குடும்பத்தை கவனிக்காம அடுத்த குடும்பத்தை அசிங்கமா திட்டிக்கிட்டு என்ன பைத்தியக்காரர்களா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படி இருப்பீங்க? நாம இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அடிமத்தனம்.